தமிழக அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய்க்கு பொது நிர்வாகம், உள்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் அருண்ராஜிற்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரம், சட்டத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் கீர்த்தனாவிற்கு தொழில்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் பிரபுவிற்கு கனிம வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் வெங்கடரமணனுக்கு உணவுத்துறை ஒதுக்கீடு. தமிழக அரசு அறிவிப்பு. முதலமைச்சர் விஜயை சந்தித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து பேசியதாக கமல்ஹாசன் பதிவு. யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு தொடர்பான விவரங்களை வெளியிட்டது மின்சார வாரியம். 200 யூனிட் முதல் 500 யூனிட் வரையிலான மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 235 ரூபாய் வரை கட்டணம் மிச்சமாகும் என்றும் விளக்கம். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக அதிகரிப்பது பற்றி 2026 பட்ஜெட்டிற்கு பிறகே முடிவு என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தேவையான நேரத்தில் முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் பேட்டி. அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜியோவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை 10 இருந்து 4 குறைப்பு. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தல் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள குழுவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு மேற்கொள்ள 36 பேர் கொண்ட குழு அறிவிப்பு. அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நிலையில் ஆதரவாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், PV ரமணா உள்ளிட்டோர் பங்கேற்பு. விழுப்புரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டுள்ள நிலையில் அலுவலகத்தை பூட்டியதற்கு CV சண்முகம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு. காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதிமுகவினர் வெளியேற்றம். அதிமுக கொறடா விவகாரத்தில் இருதரப்பு கோரிக்கைகளும் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சபாநாயகர் JCT பிரபாகர் பேட்டி. நூல் விலை உயர்வால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் பாதிப்பு. நடப்பு மாதத்திற்கான நூல் விலை கிலோவிற்கு 21 ரூபாய் உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் கவலை. விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்கப் போவதில்லை. மனைவி ஆர்த்தியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நடிகர் ரவி மோகன் ஆவேச பேட்டி. டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால் என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணுன்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்.
மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தனது குழந்தைகளை பார்க்க விடாமல் செய்தார்கள். பாதுகாவலர்களுடன் பள்ளிகளுக்கு அனுப்பினார்கள். நடிகர் ரவி மோகன் கண்ணீர் மல்க பேட்டி. நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திண்டுக்கல், தேனி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. மறு அறிவிப்பு வரும் வரை வர வேண்டாம் என வனச்சரக அலுவலர்கள் வேண்டுகோள். தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமிற்கு 15 ரூபாய் சரிந்து 290 ரூபாயாக நிர்ணயம். எரிசக்தி நெருக்கடி உலகிற்கு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. நெதர்லாந்து வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு. கோடை விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிக்கு 30,000 ஊக்கத்தொகை. ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 29 இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவிக்க தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி சார்பில் விரிவான கொள்கை விளக்க அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் விளக்கம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேராவிற்கு ஜாமீன் வழங்கிய டெல்லி நீதிமன்றம். குருகிராம் மோசடி வழக்கில் உத்தரவு. வெளிநாட்டு பயணம் செய்பவர்களுக்கு சிறப்பு வரி விதிக்கப் போவதாக வெளியான தகவலுக்கு பிரதமர் மோடி திட்டவட்ட மறுப்பு. மக்களின் வாழ்க்கையை முறையை எளிதாக்கவே மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் விளக்கம். கேரளம் முதலமைச்சராக சதீசன் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் விஜய். திருவனந்தபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் ராகுல் காந்தியுடன் கலந்து கொள்கிறார். ஹார்மூஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் கடக்க உதவுவோம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதி. டெல்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு பேட்டி. லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிப்பு. அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவிப்பு.